Hi and hello எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Healthy for You Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே அருமையான ஒரு கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் காராமணி கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாடு குழம்பு செய்யறதுக்காக நான் ஒரு மண்சட்டியில 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்தி அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயமும் கொஞ்சமா கருவேப்பிலும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கினதுமே ஒரு 1/2 கப் அளவு திருகின தேங்காய் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக நான் ஃப்ளேம் ஸ்லோவா வச்சு வதக்கிக்கிறேன். இந்த மசாலாஸ் எல்லாம் இங்க குக் ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 100 கிராம்ஸ் அளவு தட்டைப்பயிர் எடுத்து ஒரு 3 to 4 விசில்ஸ் அளவு வச்சு வச்சிருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச தட்டைப்பயிர்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பவுல்ல வாட்டர் எடுத்து அதில் கட் பண்ண கத்திரிக்காயை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயை வதக்கிறதுக்காக நான் ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது மொத்தமாகவுமே நீங்கள் கீயா கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாடையும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன். நான் இன்னைக்கு இங்கே நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே என்ன கருவாடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடில் இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக போகணுன்றதுக்காக நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மண்சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அனியன் நல்லா வதங்கினதுமே 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கினதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்திக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்டோட ரா ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க தட்டைப்பயிரையும் இது கூட ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த தட்டைப்பயிர் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவாடையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே அருமையான கிராமத்து ஸ்டைல் கருவாடு கத்திரிக்காய் காராமணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Till then take care and see you. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு, நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.